திருவள்ளுவர் பெருந்தகை நட்பு அப்படின்ற அதிகாரத்தில் சொல்கிறாரு, முக நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அக நக நட்பது நட்பு அப்படின்னு சொல்கிறார். நட்புன்னா என்ன அப்படின்றதுக்கு எவ்வளவு அருமையான ஒரு விளக்கம் பாருங்கள். முக நக நட்பது நட்பன்று. ஒரு பார்த்த உடனே அப்படியே கொஞ்சம் லைட்டாக சிரிச்சுட்டு, கொஞ்சம் பொழுதுபோக்குக்கு பேசிட்டு, அரட்டை அடிச்சுட்டு கலைஞ்சி போயிடுற நட்பெல்லாம் உண்மையான நட்பு ஆகாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு அப்படின்னா என்னன்னு சொல்கிறாரு, நெஞ்சத்து அக நக நட்பது நட்பு அப்படின்னு சொல்கிறார். உணர்வுகள், அந்த எண்ணங்கள், ஒத்த கருத்துக்கள், அதாவது ஒரே வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒருத்தர் சிந்திக்கிறது இன்னொருத்தருக்கு பொருத்தமாக இருக்கணும். ஆமாம், சரி அப்படின்னு தோணணும். அதுபோல் கருத்துக்களால் ஒன்றிய இருவர் ஒன்றா சேர்ந்தாங்க, அறிவுனால் ஒத்த இருவர் ஒன்றா சேர்றாங்க, குணங்களால் ஒத்த இருவர் ஒன்றா சேர்றாங்கன்னா அது உண்மையான நட்பாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள மிகப்பெரிய கருத்து வேற்றுமைகள் வராது. அப்படி வந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற அறிவு காரணமாக அதை தெரிஞ்சுக்குவாங்க. இதே அதிகாரத்திலேயே அவர் சொல்கிறாரு, தப்பி தவறி அந்த நண்பருக்கு ஏதோ ஒரு குற்றம் ஏற்படுது, தவறு ஏற்படுது அப்படின்னா, நகுதற் பொருட்டன்று நட்பு அப்படின்னு சொல்கிறாரு. நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் நண்பர்களுக்கு உரிமை இருக்கும். அப்படிப்பட்ட நட்பு தான் உண்மையாக நிலச்சி இருக்கும். அதுதான் உண்மையான நட்பு, நல்ல நட்பாக இருக்கும். இப்போ இருக்கிற பள்ளிக்கூடத்தில், கல்லூரிகளில் பிள்ளைங்கள்லாம் நட்புன்னா என்னன்னு தெரியாமலே நட்பாக இருக்காங்க. பக்கத்து சீட்டில் உட்கார்ந்ததுனால நட்பு, ஒரு திரைப்படத்துக்கு கூட்டிகிட்டு போனான்றதுனால நட்பு, சொல்கிறத பார்க்குறதுக்கு விகாரமாக இருந்தாலும், ஒருத்தர் சிகரெட் பிடித்தா அதில் இன்னொருத்தருக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுத்து, இந்தா நீ கொஞ்சம் பிடி, நான் கொஞ்சம் பிடின்னு ஷேர் பண்ணால் அது நட்பு. செய்கிற தவறுகளில் கலந்து ஒத்து போகிறவங்க நட்பு அப்படின்லாம் போகிறாங்க. இப்போது நிறைய கல்லூரி மாணவர்கள், நிறைய பள்ளி மாணவர்கள் நட்பினுடைய அர்த்தமே தெரியாமல் ஏதோ ஒரு காரணத்தால் டைம் பாஸுக்கு நட்பு வச்சுருக்காங்க. அந்த நட்பெல்லாம் உண்மையான நட்பாக இருக்காது அப்படின்றாரு வள்ளுவர் பெருந்தகை. அவர் சொல்கிறாரு, முக நக நட்பது நட்பன்று